SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மனித உரிமைகள் விடயத்தில் இலங்கைக்கு ஜப்பான் ஆதரவு. புதிய மின்சார திருத்த சட்டம் மூலம் விரைவில். வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்பில் ஸ்ரீதரன் முடிவு. கடலில் மிதந்து வந்த பொருளை திறந்து பார்க்க முற்பட்ட இளைஞருக்கு நேர்ந்த கதி. யாழில் உளவு வண்டியில் சிக்குண்டு 11 வயது சிறுவன் பலி. ஜெர்மனியில் பரபரப்பு, மக்கள் கூட்டத்துக்குள் நடந்த அனர்த்தம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்காக இலங்கையின் சொந்த முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கப்படும் என்று ஜப்பான் தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் 58வது அமர்வில் கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் புதிய அரசாங்கம் தேசிய நல்லிணக்கத்தை நோக்கி எடுத்துள்ள நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கதாக அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உட்கட்டமைப்பு மற்றும் வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதன் மூலம் உள்நாட்டு பொறிமுறையில் இலங்கை எடுத்துள்ள நடவடிக்கைகளை வரவேற்பதாகவும் மேலும் கூறியுள்ளார். இந்நிலையில் மனித உரிமைகள் நிலைமையை உறுதியான முறையில் மேம்படுத்துவதற்கும் தேசிய நல்லிணக்கத்துக்கு பங்களிக்கும் நம்பிக்கையை வளர்க்கும் நடவடிக்கைகளை மேலும் ஊக்குவிப்பதற்கும் இலங்கை மேற்கொள்ளும் சொந்த முயற்சிகளை தொடர்ந்தும் ஆதரவிக்க ஜப்பான் பிரதிநிதி தெரிவித்துள்ளார். புதிய மின்சார திருத்த சட்டம் மூலம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் கூறுகையில், புதிய மின்சார திருத்த சட்டம் மூலம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும். இதன் கீழ் இலங்கை மின்சார சபை பிரிக்கப்படுவதும் நீக்கப்படும். எங்கள் அரசாங்கம் எந்த மின் நிலையங்களையும் அல்லது மின்சார பரிமாற்றத்தையும் தனியார் மயமாக்காது. முந்தைய அரசாங்கம் இலங்கை மின்சார சபைக்கு 8 தனித்தனி நிறுவனங்களாக பிரிக்க திட்டமிட்டது. ஆனால் எங்கள் அரசாங்கம் அத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்ளாது. மின்சாரம் மிக குறைந்த விலையில் வாங்கப்படுவதை அரசாங்கம் எப்போதும் உறுதி செய்யும். முன்பு ஒரு அலகுக்கு 30 ரூபாயாக இருந்த மின்சாரத்தின் விலை எம்மால் 18 தொடக்கம் 19 ரூபாய் வரை குறைக்க முடிந்துள்ளது என்று மேலும் கூறியுள்ளார். வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட நோக்கமில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளர்ச்சியில் நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தல் நடத்துவதாக இருந்தால் தேர்தல் திருத்தம் முதலில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனால் தனிநபர் பிரேரணை கூட கொண்டுவரப்பட்டிருந்தது. ஆனால் 50% தொகுதி மற்றும் விகிதாசார முறைக்கு தென்னிலங்கையிலும் கடும் எதிர்ப்பு வந்தது. நாங்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தோம். இவ்வாறான இழுபறியில் மாகாண சபை தேர்தல் நடந்தால் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பதற்கு தயாரில்லை என தெரிவித்துள்ளார். கட்சி வழக்கில் உள்ளது. கட்சியில் உள்ளவர்களே வழக்கினை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். தாயினை நீதிமன்றத்துக்கு வைத்துக் கொண்டு தாயிடம் உணவு கேட்பது போல எமது கட்சி காணப்படுகிறது. இவ்வாறான சூழ்நிலை இருக்கும்போது முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் எண்ணம் இல்லை என்று தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆரையம்பதி கடற்பகுதியில் பொருளொன்று மிதந்து வந்துள்ளது. மிதந்து வந்த பொருளை திறந்து பார்க்க முற்பட்ட போது இடம்பெற்ற வெடிச்சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இச்சம்பவத்தில் ஆரையம்பதி திருநீற்றுக்கேணி பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய வரதராஜன் எனும் இளைஞரை படுகாயமடைந்துள்ளார். இவர் ஆரையம்பதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். 4 இளைஞர்கள் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது குறித்த போது கடலில் மிதந்து வந்த நிலையில் அதனை திறக்க முற்பட்ட போதே வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு சென்ற போலீசார் மற்றும் ராணுவத்தினர் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் உளவு வண்டியில் சிக்குண்டு 11 வயது சிறுவன் உயிர்ந்த சம்பவம் உடுவில் கல்பமுனை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. உயர்ந்த சிறுவனின் தந்தை வீட்டிலிருந்து உளவு வண்டியை பின்பக்கமாக வெளியே எடுக்க முயற்சி செய்துள்ளார். இதன்போது உளவு வண்டிக்கு பின்னால் இருந்த சிறுவன் உளவு இயந்திரத்தில் சிக்குண்டு உயிரிழந்துள்ளார். குறித்த சிறுவனின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சுன்னாகம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். ஜெர்மனியின் மன்ஹெம் நகரில் அதிவேகமாக சென்ற கார் மக்கள் கூடும் இடத்தில் புகுந்ததில் 2 பலியானார்கள். மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளார்கள். ஜெர்மனியில் தற்போது ஹானிவெல் பருவகாலம் என்பதனால் நகரில் பெரும்பாலான பகுதிகளில் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிகின்றனர். இந்நிலையில் இந்த சம்பவம் நடந்திருப்பதால் நகரவாசிகள் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றார்கள். இச்சம்பவம் குறித்து காவல்துறை செய்தி தொடர்பாளர் ஸ்டீவன் வில்ஹெம் தெரிவிக்கையில், மன்ஹெம் நகரில் நடைபாதை தெருவான பரடோபிளாஸில் ஒரு கருப்பு நிற SUV காரை ஓட்டி வந்தவர் அதிவேகமாக வந்து கூட்டத்தின் மீது புகுந்து 2 பலியானார்கள். பலர் காயமடைந்தார்கள். காரை ஓட்டி வந்த 40 வயதான நபர் கைது செய்யப்பட்டார். பொதுமக்களிடம் அந்த பகுதியை தவிர்க்குமாறு காவல்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. இவ்வாறு ஸ்டீவன் வில்ஹெம் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனித உரிமைகள் விடயத்தில் இலங்கைக்கு ஜப்பான் ஆதரவு. புதிய மின்சார திருத்த சட்டம் மூலம் விரைவில். வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்பில் ஸ்ரீதரன் முடிவு. கடலில் மிதந்து வந்த பொருளை திறந்து பார்க்க முற்பட்ட இளைஞருக்கு நேர்ந்த கதி. யாழில் உளவு வண்டியில் சிக்குண்டு 11 வயது சிறுவன் பலி. ஜெர்மனியில் பரபரப்பு, மக்கள் கூட்டத்துக்குள் நடந்த அனர்த்தம்.